அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான கேள்வி என்னன்னா, தர்ப்பம் 2வது அசுர லட்சணத்துல பகவத்கீதையில சொன்னதை கேட்டிருக்கான். தர்ப்பம் அப்படின்னா செல்வத்தாலும் அறிவினாலும் தனக்கு கிடைத்த பாக்கியத்தாலும் வரம்பு மீறி நடப்பது. இந்த வரம்பு மீறி நடத்தல்னா என்னன்னா, இந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க இல்லையா, அர்ப்பனுக்கு பணம் வந்தா அர்த்தராத்திரியில குடம் பிடிப்பான். அந்த எக்ஸாம்பிள் அர்த்தராத்திரியில கொடை பிடிப்பான். ஏன் சொல்றான்னா, அர்த்தராத்திரியில மழையும் இல்லை வெயிலும் இல்லை, ஆனா ஒருத்தன் கொடை பிடிச்சிட்டு வந்தா என்ன அர்த்தம்? ஸோ இதுதான் வரம்பு மீறி நடத்தல். 2வது இந்த வரம்பு மீறி நடத்தல் அப்படிங்கும்போது திட்டத்திட்ட அவன் இயல்பே மாறிடும். ஏன்னா அகங்காரம் மேல உச்சத்துல உட்காந்து அவனுக்கு அந்த பாக்கியம் வர 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 இயல்பு மாறிடும். அதனால் இதை அசுரகுணம், இயல்புனா மோசமான இயல்பா மாறும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி வருது அப்படின்னு யோசிச்சோம்னா, இப்போ எனக்கு ஒரு பிஸ்னஸ் பண்றேன், உனக்கு லாபம் வருது, மறுபடியும் லாபம் வருது, மறுபடியும் லாபம் வருதுன்னா மீண்டும் மீண்டும் லாபம் வர 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 ஆக்சுவலா ஞானியை சாதகனுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, விசுவாசம் கூடும், அடக்கம் கூடும். ஏன்னா நம்மளை நம்பி நம்ம ஒன்றும் சாதாரண எல்லோரும் போல நாமும் இருக்கின்றோம். நமக்கு எக்ஸ்ட்ரா 2 பொம்பு இல்லை, ஆனா எனக்கு லாபத்தை தருகிறான் அப்படின்னா அவன் மேல ஒரு விசுவாசம் கூடும். 2வது ஒரு அடக்கம் கூடும். ஏன்னா ரொம்ப பொறுப்புணர்ச்சி கூடுது. ஏன்னா நம்மளை நம்பி ஒருத்தர் ஒரு பெரிய பொறுப்பை தராரு, லாபத்தை தர்றான் கண்ணன் அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஒரு பொறுப்புணர்ச்சி வரும். இது ஞானிக்கு நடப்பது. இந்த அஞ்ஞானிக்கு என்ன ஆயிரும்னா, நமக்கு கொடுக்க கொடுக்க ஓ நம்ம தான் ஸ்பெஷல் போல, ஓ நம்ம எல்லாரை விட அறிவாளியாக இருக்கிறோம் போல, ஸோ நம்ம தான் கண்ணனுக்கு பிடிச்சிருக்கு போல, ஸோ ஏன்னா நம்ம திறமைசாலியா இருக்கிறான் போல, அப்போ மீதி எல்லாம் முட்டாளா இருக்கான் போல, ஸோ நமக்கு தான் எல்லாம் இருக்கு போல அப்படின்னு அகங்காரம் மேலோங்கி கொண்டிருக்கிறது. அங்க விசுவாசம் 0 ஆயிருது. விசுவாசம் 0ன்னா எப்படி சம்பாதிக்க முடியும்? உலக மக்களை வச்சுதான் சம்பாதிக்க முடியும், பஞ்சபூதங்களை வச்சுதான் சம்பாதிக்க முடியும். எக்ஸ்பீரியன்ஸே இவங்க தான் கொடுத்தாங்க. ஆனா இப்படி உலக மக்கள் பஞ்சபூதங்களை வைத்து சம்பாதித்து அதுக்கு நான் தான் பொறுப்புன்னு அகங்காரத்துல ஏற்றி கொண்டு அந்த அகங்காரம் உள்ள வந்த உடனே கட்டுக்கடங்காத கோமாளியை போல் அப்படின்னு ஞானதேவர் அகங்காரத்துக்கு டெஃபினிஷன் தர்றாரு. அப்ப கட்டுக்கடங்காத கோமாளின்னா என்ன அர்த்தம்? அவன் என்ன பண்றான்னு அவனுக்கே தெரியாது. கிறுக்குத்தனமாக, லூசுத்தனமாக, முட்டாள்தனமாக, இதுல எல்லாமே அடுத்தவன் கஷ்டப்பட்டுட்டு இருப்பான், இவன் மேல இருக்கிற மாதிரி இருப்பான். இவனுக்கு எல்லாமே தெரிஞ்சதாயிரும். இவன் சம்பாதித்ததோ ஒரு ஸ்வீட் வச்சு சம்பாதிச்சிருப்பான், ஆனா அவன் பெரிய சயின்டிஸ்டே நானுன்ட்டு ஃபீல் பண்ணிடுவான். ஏன்னா அவன் வெற்றியாளனா. அப்ப சயின்டிஸ்டுக்கே அறிவுரை சொல்லுவான். அப்புறம் இவன் ஸ்வீட் ஃபீல்டை விட்டு இன்ஜினியரிங் ஃபீல்டுக்கு அறிவுரை சொல்லுவான். இந்த மாதிரி அந்த அக்கௌண்ட்ஸ் ஃபீல்டுக்கு அறிவுரை சொல்லிட்டு இருப்பான். இதுதான் கட்டுக்கடங்காத கோமாளியை போல் வணங்கா முடியாய் அப்படின்னு ஞானதேவர் சொல்லியிருப்பார். அவ்வளவு பெரிய கோமாளி ஆயிரும். ஏன்னா எனக்கு எல்லாம் தெரியும். ஏன்னா ஸ்வீட்ல அவர் சக்சஸ் ஆயின உடனே எல்லாமே எனக்கு தெரியும்ட்டு ஒரு அகங்காரம் உள்ள எல்லாத்துக்கும் நான் தான் சஜஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உழப்பி அடுத்தவனை கஷ்டப்படுத்தி வேதனைப்படுத்தி அதன் மூலியமாக அவன் கோமாளியாகி கஷ்டப்பட்டு இருக்கும் ஒரு நிலைதான் தர்ப்பம். அதனாலதான் அசுர குணங்கிறன்னு அடுத்தவனை ரொம்ப கஷ்டப்படுத்திடுவான், அவன் என்ன பண்றானே தெரியாம. அறிவு எங்கிருந்து வந்தது? பிறக்கும்போது பாஷையே தெரியாது, அம்மான்னு சொல்ல தெரியாது, பேச தெரியாது, எழுத தெரியாது, படிக்க தெரியாது. அப்போ ஒரு அறிவு எனக்கு வந்ததற்கு இந்த சூழல் எனக்கு போட்ட பிச்சை. அதை நான் எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? ஓஹோ, என்னை பார்த்து இவ்வளவு பெரிய பிச்சை போட்டிருக்கானே அப்படின்னு அதை விசுவாசமாக கருதி அது அவர்கள் கொடுத்தது அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணி அவர்கள் கொடுத்த அறிவை அவர்களுக்கே நான் திருப்பி தருகிறேன் அப்படின்னு ஒரு கடனாளியா தன்னை ஃபீல் பண்ணா தர்ப்பம் இருக்காது. அதை விட்டுட்டு நான் ஸ்பெஷலா இருக்கா போய் தானே எனக்கு கிடைச்சது அப்படின்னு முழுசா விசுவாசம் இல்லாமல் தானே அனைத்து அந்த வித்தை, அந்த பணம், அந்த புகழ் அனைத்துக்கும் தானே சொந்தக்காரன் என்று நினைத்து அகங்காரத்தால் ஒரு கோமாளியை போல், திட்டத்திட்ட அது கோமாளி மாதிரி தான் இருக்கும், கொடூரமான ஒரு கோமாளி. ஏன்னா பார்த்து சிரிச்சுட்டே இருக்கலாம், அவ்வளோ உளருவான், அவ்வளோ பீத்துவான், அவ்வளோ நான் தான்ட்டு
டியூட்டியில இறங்குவான், எல்லாம் எனக்கு தெரியும்னு ஒரு ஃபீல்ல அவன் பேசிட்டே இருப்பான், செயலாற்றி கொண்டே இருப்பான். ஸோ அது வந்து மிகப்பெரிய ஒரு கஷ்டமாகிவிடும். ஸோ அதனால வந்து அவனுக்கும் கஷ்டம், அடுத்தவனுக்கும் கஷ்டம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு, அப்ப நமக்கு கிடைத்த புகழ், ஒரு செல்வம், வித்தைன்னா கல்வி, அறிவு எல்லாமே இங்கே எனக்காக ஒரு இதுக்காக ஒரு ஒரு செயலாற்றுவதற்காக கண்ணன் போட்ட பிச்சை. இதுல நான் அகங்காரம் கொள்வதற்கு எதுவுமே இல்லாமல் எனக்கு போட்ட அந்த பிச்சைக்கு அவன் விசுவாசமாக இருந்து அதை அடுத்தவர்களுக்கு கடனாளியாக எனக்கு கொடுத்தது திருப்பி தரும்போது எனக்கு என்ன ஈகோ, கடனாளியாக அதை திருப்பி தரும் ஒரு மனப்பான்மையை நீங்கள் எடுத்துக்கொண்டால் இந்த தர்ப்பத்திலிருந்து வெளியே வந்து விடலாம் அப்படிங்கிறது என்னுடைய பதில்.